கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் வாக்காளர் பட்டியலுடன் வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் கொடுத்தபோது பறக்கும் படை சுற்றி வளைத்ததில் 2.76 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் நெல்லிக்குப்பத்திற்கு உட்பட்ட மேல்பாதி என்ற கிராமத்தில் உள்ள சாலவல்லித்தெரு என்ற இடத்தில் வாக்காளர்களுக்கு வார்டு வாரியாக பணம் கொடுக்கப்படுவதாக கடலூர் மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான சீதாராமனுக்கு தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவுப்படி பன்ருட்டி பறக்கும்படை தேர்தல் அதிகாரி கணேசன் மற்றும் அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். அப்போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக ஆம்னி வேனில் சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 2,76,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். வேனில் வந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். வாக்காளர் பட்டியலை வைத்து யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குறித்து வைத்திருந்த ஆவணமும் சிக்கியது. இதுகுறித்து பேசிய கடலூர் கலெக்டர் சீதாராமன், பிடிபட்ட பணத்துடன் இருந்த ஆவணத்தின் அடிப்படையில் இது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கான லஞ்சப்பணம் என உறுதி செய்யப்பட்டதாகவும் வாகன எண்ணின் மூலம் அதன் உரிமையாளரை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பன்ருட்டி ஃபிளையிங் ஸ்குவாட் இந்த 2,76,400 ரூபாயை கைப்பற்றியிருக்கிறார்கள். இது வாக்காளர்களுக்கு லஞ்சமாக கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பணம்தான் என்று அந்த பணம் வைக்கப்பட்டிருந்த சாக்கு மூட்டையில் உள்ள சில அடிப்படை ஆவணங்கள் மூலமாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனமும் வாகனத்தினுடைய சொந்தக்காரரும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிடிபட்ட ஆவணத்தின் மூலம் 43 லட்சம் ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அது யார் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரம் அதில் உள்ளதாகவும் கலெக்டர் சீதாராமன் கூறினார்.